பொங்கல் பண்டிகையை கொண்டாட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து உள்ளதா கிளாம்பாக்கம் முதல் கூடுவாஞ்சேரி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி சென்னையில் தங்கி வேலை பார்க்கும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பேருந்துகள், ரயில்கள் மூலமும் சொந்த வாகனத்திலும் சென்னை நகரை விட்டு புறப்பட்டுக் கொண்டு இருக்கின்றனர். இதன் காரணமாக முக்கிய வழித்தடங்களில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக செல்கின்றன. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் அதிக அளவில் மக்கள் கூடியுள்ளனர். இதனையொட்டி கத்திப்பாரா மேம்பாலம், பல்லாவரத்திலிருந்து தாம்பரம் செல்லும் GST சாலையில் அதிக அளவிலான வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. கிளாம்பாக்கம் முதல் கூடுவாஞ்சேரி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் குவிந்தனர். இணைய சேவை பிரச்சனையால் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள ATMகள் முடங்கின. அவசர தேவைக்கு கூட பணம் எடுக்க முடியாமல் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். ஏடிஎம்ல கேஷ் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. அங்கே ரஷ்ஷாக இருக்காங்க ஆள். இன்னும் 2-3 ஏடிஎம் மிஷின் வைக்கலாம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் கவரேஜ் சுத்தம் மோசம், ஒன்றுமே கிடைக்கல. ஒய்ஃபை இங்கே இருக்கிறதும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒய்ஃபை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். நெட்வொர்க்குக்கு ஏதாவது பூஸ்ட் பண்ணலாம். நெட்வொர்க் பூஸ்ட் மாதிரி ஏதாவது போடலாம். சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ரயிலில் இடம் பிடிக்க மக்கள் முண்டியடித்து ஏறினர்.